தீபாவளிக்கு தங்களுடைய மனம் கவர்ந்த நாயகனுடைய திரைப்படம் வருது அப்படின்னா அந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ வேட்டையன் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்குங்க. தீபாவளி முதல், அதாவது வருகிற 2024 தீபாவளியில் வேட்டையனை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த வேட்டையின் திரைப்படம் வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் ஆகும், ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் இந்த படத்தினுடைய வெளியீடு இப்போ லாக் பண்ணியிருக்காங்க தீபாவளி முதல். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 80% முடிஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்பதற்கு இன்னும் 7 நாள் நடிச்சார்னா அவருடைய போர்ஷனே முடிஞ்சிடும் அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டோட வேட்டையின் படத்தினுடைய படப்பிடிப்பு திட்டத்தட்ட முடிவுக்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இது மார்ச் முதல் வாரத்தில் தான் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு முடிவுக்கு வருதாங்க. அதற்கு பிறகு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. அதுக்கு நல்ல டைம் எடுத்து கிராஃபிக்ஸ் பண்ணிலாம் சூப்பர்வாக இந்த படம் வந்து மாபெரும் ஹிட் அடிக்கணும், ஜெயிலரை விட இந்த படம் வசூல் தாண்ட வைக்கணும் அப்படின்னு ஞானவேல் வந்து பயங்கரமாக மெனக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு வருது. இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா லைக்கா பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க. தீபாவளி ஒரு சரியான ரிலீஸ் டேட்டாக கருதப்படுதுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லால் சலாம் படம் வந்து இதுக்கு வந்திருக்கலாம், குடியரசு தினத்தில் வந்திருக்கலாம், ஏன்னா அதில் ஒரு 4 நாள் லீவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எனிவே அந்த படம் நல்ல வசூல் செய்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தினுடைய டார்கெட் திட்டத்தட்ட ஜெயிலரை நோக்கி அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. படமும் அந்தளவு ஒர்த்தாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். தீபாவளிக்கு வருகிறார் தலைவர், எப்படி பார்க்குறீங்க?